ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்: ஓட்ஸ் 1 கப், ரவை அரை கப், வெங்காயம் 3/4 கப், இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், கேரட் 1/3 கப், பீன்ஸ் 1/3 கப், கேஷ்யூ 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1 ஸ்பூன், தயிர் 1 கப், தண்ணி தேவையான அளவு, உப்பு 1 ஸ்பூன், ஈனோ சால்ட் 1 ஸ்பூன், பெருங்காயம். ஃபஸ்ட்டு ஓட்ஸை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் எதுக்குன்னா இட்லியோட டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக வரதுக்காக. நைஸாக இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் விடுவேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது, உடம்புக்கு நல்லது. எண்ணெயை உங்கள் ப்ரிஃபரன்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போடுறோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னா இஞ்சி போடுங்க. இஞ்சி நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் போடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அரைப்பதம் வெந்தால் போதும். ஏன்னா திருப்பி நம்ம வேக வைக்க போகிறோம் இட்லியை. அப்புறம் முந்திரி போடுங்க. முந்திரி தான் போடணுங்கிறது இல்லை, நீங்கள் கடலைப்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ். இது நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் உடம்புக்கும் நல்லது. இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க ஓட்ஸை கலந்துக்கோங்க. ஓட்ஸையும் சேர்த்து வருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே ஓட்ஸு சூடாக ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜில் ரவையை ஆட் பண்ணுங்கள். ரவையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நான் இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. ஏன்னா இதில் நம்ம காரத்துக்கு எதுவுமே போடல. வெங்காயம் இஞ்சியை தவிர காரத்துக்கு எதுவும் இல்லை. தேவைன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போவே மாவும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட ஒரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது அந்த ஜார்லேயே விட்டு கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்க இப்போ கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். ஆனால் நம்ம இதை 10 மினிட்ஸ் ஊற விடுவோம். அந்த டைமில் ரவை எல்லா தண்ணியும் இழுத்துக்கிட்டு கரெக்டான பதத்துக்கு, இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. பெருங்காயம் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஈனோ சால்ட். இது ஒரு ஸ்பூன் இல்லை 1.25 ஸ்பூன் ஈனோ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈனோ சால்ட்டு தான் உங்களுக்கு அந்த ஃபர்மெண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். அந்த பேட்டருக்கு உடம்புக்கும் நல்லது. ஈனோ சால்ட்டுக்கு இன்னொரு பேர் ஃப்ரூட் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இப்போது 10 நிமிஷம் கழித்து இட்லி தட்டில் நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரி தான் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிக்க வேண்டியது தான். இது செய்கிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தை தண்ணி வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போது இட்லி ஊற்றி இப்போ பாருங்கள், அந்த 10 நிமிஷம் ஊறினதுனால மாவு கரெக்டாக அந்த இட்லி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது ஆல்ரெடி என்னோடய இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அதில் நான் இப்போ இதை அடிக்கிடுறேன். இது நார்மல் இட்லியை விட கொஞ்சம் டைம் எடுக்கும். எதுக்கும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கணும். பாருங்கள், எவ்வளோ அழகாக வெந்து வந்துருச்சு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணதுனால இட்லியும் மோல்லேருந்து அழகாக வெளில வருது.
இட்லி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் அதை பிச்சு காமிக்கிறேன். உள்ளரையும் எவ்வளோ அழகாக வெந்து கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.